நாங்கள் எதிர்பார்த்த விட நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்போ லாக்அப் டெத் படம் பத்தி பேசுற படம் அப்படின்றதுனால ரொம்ப சீரியஸான ஒரு கதையா இல்லை இருக்கும். இல்லை கமர்ஷியல் படம் தான், பக்கா கமர்ஷியலாக தான் இருக்கும். மஞ்சள் டேரக்டரை விட்டது நல்லது. ஏன்னா எனக்கு ஒரு குற்றம் ஒன்று செஞ்சுட்டு இருந்துச்சு, ஏன்னா இப்படி கூட்டு வந்து இப்படி மாட்டி விட்டோமே அப்படி ஒரு கதை இருந்துச்சு. பட் இந்த படத்தில் அது கிளியர் ஆயிடுச்சு. அப்பா இந்த வாட்டி ஒன்று பண்ணாலும் இன்னொன்று நல்லது பண்ணிருக்கோன்ற ஒரு சந்தோஷம். சட்டம் குறித்த இப்படி ஒரு படம் அவரோட அதிருப்தியோட வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாமா? அப்படிலாம் கிடையாது, இது ஒரு கதையா பார்க்கணும். சினிமாங்கிறது ஒரு கதை, பட் இதுவும் ஒரு கதை தான். அந்த கதைக்கு அவர் ரொம்ப பொருந்தி போறாரோ அப்படின்ற ஒரு அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே மேபி அவர் வந்து அந்த பிரச்சனை இருக்கிறதுனால மேபி கரெக்டாச்சான்னு நீங்கள் சொல்லலாம். எனக்கு அதெல்லாம் தெரியல. நம்ம ஸ்கிரிப்ட் கொடுத்தோம், அந்த ஸ்கிரிப்டுக்காக நான் நடிக்க வச்சிருக்கேன். அவருக்கு ஒரு ஆடியன்ஸ் பேஸ் இருக்கு, ஒரு வியூஸ் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மோட்டார் ஸ்போர்ட்லயும் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்காரு. அதனால அவரை சூஸ் பண்ணீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இல்லை அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் அந்த ஹீரோக்களை தேடிக்கிட்டு இருந்தோம். அடுத்தடுத்த உங்களோட படைப்புகள்ல டிடிஎஃப்க்கு ஏதாவது கதை இதுக்கப்புறம் இன்னும் இருக்கா? மேபி அதுக்கான ப்ரொடியூசர். இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசும். நான் நேற்று ஒரு கருத்து சொல்லிப்பேன், முந்தான ஒரு கருத்து சொல்லியிருப்பேன். பல பேர் என்னை திட்டிருக்கலாம், ஆனால் அதில் 5 பேராச்சும் சொல்லியிருப்பாங்க, தலைவா நீ சொன்னது உண்மைதான் தலைவா அப்படின்னு. எம்ஜிஆர், சிவாஜி, தளபதி, சூர்யா இந்த இடத்துல வந்து இப்போ பாலாவும் டிடிஎஃப் வாசனும் இப்போ வந்து பொருளை கலைப்பட்டு இருக்கு. அதை பற்றி நான் நினைக்கிறேன். இல்லைவா, பாலாவும் என் தம்பி தான், டிடிஎஃப் வாசனும் என் தம்பி தான். படம் எப்படி இருக்கு? படம் பார்த்துட்டீங்களா? படம் நான் பார்த்துட்டேன். ஸோ உண்மையிலே வேற லெவல் இருக்கு. ஆடியன்ஸில் கேட்டிருப்பீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் சொன்னாங்க. நாங்கள் எதிர்பார்த்த விட நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். படத்தை வந்து பார்த்தா தேட்டரில் வந்து பாருங்கள், இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்தியன் பின்னல்லா படம் ரொம்ப பிடிக்கும். லாக்அப் டேட் நடந்துட்டு இருக்குல்ல ரீசெண்டாக, அதை பற்றின ஒரு கதை தான். கிளைமேக்ஸ் ஒரு அந்த 30 மினிட்ஸ்லாம் வந்து பண்ணால் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுவாங்கன்னு நினச்ச இடத்துல பயங்கரமாக கிளாப் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாச்சு. இப்போ லாக்அப் டெத் படம் பத்தி பேசுற படம் அப்படின்றதுனால ரொம்ப சீரியஸான ஒரு கதையா இல்லை இருக்கும். இல்லை கமர்ஷியல் படம் தான், பக்கா கமர்ஷியலாக தான் இருக்கும். லவ் சீன்ஸ் எல்லாம் நிறைய சீன் இருக்கு. லவ் சீன் ரொம்ப இல்லை, பட் ஒரு படத்துக்கு தேவையான லவ் சீனு, எமோஷனல், ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. ரொமான்ஸ் ஆக்டிங் எல்லாம் டிடிஎஃப்க்கு எப்படி இருக்கு? எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வாசனோட ஆக்டிங் வந்து வேற லெவலில் இருக்குது. படம் லாஸ்ட் நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன், நண்பனோட படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு மக்கள் அதுக்கும் சரியான ரெஸ்பான்ஸ். நானே எமோஷனல் ஆகிட்டேன். மஞ்சள் வீரன் பண்ணாமல் இருந்து நல்லது. இல்லை நானே தான் ஆக்சுவலி மஞ்சள் வீரன் டேரக்டரும் என்னால் தான் தெரியும், இந்த ஐபிஎல் மூவி டேரக்டர் என்னால் தான் தெரியும். மஞ்சள் வீரன் டேரக்டரை விட்டது நல்லது. ஏன்னா எனக்கு ஒரு குற்றம் ஒன்று செஞ்சுட்டு இருந்துச்சு, ஏன்னா இப்படி கூட்டு வந்து இப்படி மாட்டி விட்டோமே அப்படி ஒரு கதை இருந்துச்சு. பட் இந்த படத்தில் அது கிளியர் ஆயிடுச்சு. அப்பா இந்த வாட்டி ஒன்று பண்ணாலும் இன்னொன்று நல்லது பண்ணிருக்கோன்ற ஒரு சந்தோஷம். ஐபிஎல் படம் பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம் ஆமாம், கிஷோர் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா அவருக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவை. அவரோட படத்தில் வேற லெவல் எமோஷனல் சீன் ஆகட்டும். அப்புறம் வந்து அந்த போலீஸ் ஒருத்தர் அவரோட சீன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. வாசன் சீன் சொல்லவே தேவை. ஃபர்ஸ்ட் படம் மட்டும் இல்லை, இது நல்லா இருந்துச்சு. டிடிஎஃப் வாசன் அவர்களோட ஐபிஎல் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு? நீங்க படம் பார்த்துட்டீங்களா? உண்மையாக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்தியன் பின்னல்லாம் தமிழ்நாட்டுக்கு சட்டத்துக்கு போய் நல்லா எடுத்துருக்காங்க. ஸோ மக்களாக நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து பாருங்கள். நானும் பசங்க அஜீஷ் எல்லாமே சேர்ந்து ரொம்ப அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் ஃபஸ்ட்டு படம் நடிச்சிருக்காங்க. ஸோ மக்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க, நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு நிறைய வழக்குகள் அவர் மேல பாய்ச்சதுனால அந்த காவல்துறை மேல ஒரு அதிருப்தி இருக்கு. இந்த சூழல்ல சட்டம் குறித்த இப்படி ஒரு படம் அவரோட அதிருப்தியோட வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாமா? அப்படிலாம் கிடையாது, இது ஒரு கதையா பார்க்கணும். சினிமாங்கிறது ஒரு கதை, பட் இதுவும் ஒரு கதை தான். அந்த கதைக்கு அவர் ரொம்ப பொருந்தி போறாரோ அப்படின்ற ஒரு அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே இந்த கதைக்கு அவன் தேவைப்பட்டிருக்கான். ஸோ அதனால சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவரோட நடிப்பு எப்படி இருக்கு முதல் படத்துல? உண்மையாக சொல்லி ஃபர்ஸ்ட் படம் வகையே தெரியல, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் நீங்கள் வந்து மறக்காம தேட்டரில் வந்து பாருங்க. தேங்க்யூ. ஒரு காதல் சாங் ஒன்று இருக்கிறதாவும் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த காதல் பாட்டுல அவருக்கு ரொமான்ஸ் எல்லாம் வருதா? ஆமாம், எல்லாமே ரொமான்ஸ் இருக்கு, ஃபைட் இருக்கு, கிளைமேக்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். உங்க படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி வந்திருக்கு? இன்னையோட நாங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட்டு தான், நல்லா வந்திருக்குன்றது எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் ஆனால் அது மக்கள் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணான்னு தெரியாது. அது ஒரு பரீட்சை மாதிரி தான். இது ஒரு எக்ஸாமில் இன்றைக்கி பார்த்தா பாஸ் ஆன மாதிரி தெரியும். எல்லாருமே ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் நல்ல ஹை மார்க்கில் தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் உணர்றேன். இந்த படத்தோட கதை வந்து ஒரு காவல்துறையும் சட்டத்துறையும் பேஸ் பண்ண ஒரு கதை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கதைக்கு நீங்கள் டிடிஎஃப் எதற்காக சூஸ் பண்ணீங்க சார்? டிடிஎஃப் ஒரு அது எந்த ஹீரோ வந்தாலும் இந்த படம் வந்திருக்கும். இல்ல குறிப்பிட்ட அவரு இல்ல எப்போ எந்த ஹீரோ வந்தாலும், சப்போஸ் மணிகண்டன் சார் வந்தாலும் சரி, வேற யார் வந்தாலும் சரி, அதே கேள்வி தான் கேட்பீங்க, இவர் ஏன் இந்த இடத்துல சூஸ் பண்ணீங்கன்னு கேட்பீங்க.
அதே மாதிரி இந்த படத்தில் யதார்த்தமாக நம்ம டிடிஎஃப் வாசன் வந்தார், அதுக்கு அவர் கனெக்ட் ஆச்சு. மேபி அவர் வந்து அந்த பிரச்சனை இருக்கிறதுனால மேபி கனெக்ட் ஆச்சான்னு நீங்கள் சொல்லலாம், எனக்கு அதெல்லாம் தெரியல. நம்ம ஸ்கிரிப்ட் கொடுத்தோம், அந்த ஸ்கிரிப்டுக்காக நான் நடிக்க வச்சிருக்கேன். அவருக்கு ஒரு ஆடியன்ஸ் பேஸ் இருக்கு, ஒரு வியூஸ், நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மோட்டார் ஸ்போர்ட்லயும் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்காரு. அதனால அவரை சூஸ் பண்ணீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் அந்த ஹீரோக்களை தேடிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் அதாவது கமர்ஷியல் ஹீரோ தேடிக்கிட்டு இருந்தோம். தேடும்போது கிடைக்கல, அப்போ டேட்டு கிடைக்கல. எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க. சரி எதுக்கு அப்படின்னு நாங்கள் நியூ ஃபேஸ் தேடினோம். நியூ ஃபேஸ் 2-3 ஆர்டிஸ்ட்டை பார்த்தா கதை சொன்னாங்க, அவங்கள நடிக்க வரேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தேடுதல் கொஞ்சம் வேகமாச்சு. வேகமாகும்போது டிடிஎஃப் வாசன் வந்து பிரேக் அடிச்சுது. நம்ம டிடிஎஃப் வாசன் வச்சு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நாங்கள் தேடுதல் வாட்டி நிப்பாட்டு நாங்கள் ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிட்டோம். அவரோட நடிப்பு திறமை எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த படத்துல? நடிப்பு திறமை இந்த படத்துக்கு போதுமான அளவு நடிப்பு நடிச்சிருக்காரு. ஒரு இயக்குனரா உங்களுக்கு போதுமான அளவு அந்த நடிப்பு போதுமா இருக்கா? போதும், எனக்கு தேவையான அளவு வாங்கியிருக்கேன். ஓகே, ஓவரால் நீங்க படம் பார்த்தீங்களா? இன்னும் பார்க்கல சார். சரி, இப்போ மதியம் பார்ப்பீங்களா? இதுக்கு அப்புறம். சரி, ஓகே, ஓவராலா நீங்க உங்க படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா எவ்வளவு கொடுப்பீங்க? எங்கள் படத்துக்கு 10க்கு 10 தான் கொடுப்பேன். 10. டிடிஎஃப் என்ட்ரி வந்து சைக்கிள்ல வர செய்றீங்க. அவர் ஆனா பைக் ஃபேன்ஸ்க்கு நிறைய எதிர்பார்ப்பு. ஆமாம், அந்த எதிர்பார்ப்பு தானே வருவாங்க. அந்த எதிர்பார்ப்பு கொடுக்குறதுல என்ன இருக்குது? அவரு எல்லா யூடியூப்ல திறந்தாலும் பைக்கில் தான் வராரு. அதே மாதிரி படத்தில் கொடுத்தா அதே தானே காட்டினான்னு தான் சொல்லுவாங்க. அதான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஆனா ஒரு மாஸ் எதிர்பார்த்திருப்பாங்கல்ல, டிடிஎஃப் ஒரு மாஸ். ஆமாம், அது காலி பண்ணுறது தானே ஒரு டைரக்டரோட ஸ்கிரிப்ட். சரிங்களா? மோட்டார் ஸ்போர்ட் சீன் ஏதாவது இதுல ஏதாவது ஒரு சீன்? கிளைமேக்ஸ் எல்லாம் பயங்கர சேசிங் சீன் நல்லா இருக்குது. அது அப்படியே அமைஞ்சிச்சு. அது அவருக்கே அவருடைய பைக்கு அவருடைய லவ் எப்படி பண்ணாரோ அந்த சீன் அப்படியே வந்துருச்சு. லவ் சீன் இருக்கு, ஆனா ரொமான்ஸ் சீன் பைக் எப்படி லவ் பண்ணாரோ அந்த பைக் சீன் அப்படியே வந்துருச்சு அவருக்கு. இல்ல இப்போ ஃபேன்ஸ்லாம் செம ட்ரீட் இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பா நிறைவேறும். இந்த படம் நல்லா ஆனா பார்த்தவங்க நிறைவேறிச்சு. இனி பார்க்காதவங்களுக்கு இனி பார்த்த பிறகு நிறைவேறும் அந்த ஆசையெல்லாம். படம் நல்லா வந்துருச்சு சார். ஆனா லவ் சீனும் ரொமான்ஸ் மட்டும் ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஆடியன்ஸ் எல்லாம் ஃபீல் இல்ல, பண்றாங்க. இந்த படத்துக்கு நிறைய கதைகள் இருக்கு. அந்த கதைகள் சொல்லும்போது இது லவ் படம் வந்தாக்கா நம்ம லவ் ஃபுல்லா சொல்லலாம். இது லவ் படம் கிடையாது. அதாவது ஹீரோவுக்கும் ஹீரோ எப்படி இந்த கதைக்குள்ள வராங்கிறது ஒரு லவ்வா அது கியூட்டா வச்சிருப்போம், சின்னதா வச்சிருப்போம். அதனால அது உங்களுக்கு லவ் படம் வந்து ஓரளவு தான் இருக்கும். மற்றபடி கதை இருக்கிறதுனால அங்கே தேவைப்படும். அடுத்தடுத்த உங்களோட படைப்புகள்ல டிடிஎஃப்க்கு ஏதாவது கதை இதுக்கப்புறம் இன்னும் இருக்கா? மேபி அதுக்கான ப்ரொடியூசர் அதுக்கான கதையை கண்டிப்பாக கிடைச்சா திரும்ப டிடிஎஃப் வாசனான ஒன்றா சேரலாம். கண்டிப்பாக நடக்கும், ஃபியூச்சர் நடக்கும். ஊரு 2 பட்டாதான் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். நீங்க எல்லாருமே எல்லா ரசிகர்களும் ஒண்ணா இருந்தீங்கன்னா, எல்லா தொண்டர்களும் ஒண்ணா இருந்தீங்கன்னாக்கா அரசியல் நடத்துறவங்களுக்கு ரசிகர்களோட இவங்களுக்கு எப்படி இருக்கும்? எதுனா ஒரு கலகலப்பு, ஒரு கிளுகிளுப்பு, ஒரு குளுகுளுப்பு இருந்தாதான் அவங்க அப்படி வாழ முடியும், நம்ம இப்படி வாழ முடியும். புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, என் கூட இருக்கான இந்த தம்பி, இவர் ஆட்டோ ஓட்டுறாரு, எனக்காக உயிரை கூட கொடுப்பான். ஆனால் இவனுக்கு எதுனா ஒன்றுனாக்கா நான் வந்து முன்னாடி போய் நிற்பேன். அதுக்கு பின்னாடி அவன் குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த குடும்பத்தை யார் பார்ப்பான்? அதை யோசிச்சு பாருங்க. இவன் இருக்கான், இவன் ஒரு எலக்ட்ரிஷியனு, இவன் நாளைக்கு சாக்கடிச்சு செத்து போயிட்டானா நான் சாவுக்கு போவேன், மாலை போடுவேன், மூலம் வச்சா டான்ஸ் ஆடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் இவன் குடும்பத்தை யாரு பாப்பா? யோசிச்சு பாக்குறான். கரெக்டா இல்லையா? இதோ இவன் இருக்கான், இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஒருவேளை ஆச்சுனாக்கா டைவர்ஸ் ஆகும், கோர்ட்டு கேஸ்ன்னு போவான். அப்ப யாரு பாப்பா? அதனால அவங்க குடும்பத்தை பாருங்க. நான் வந்து சிரிக்கிறதுக்கு சொல்ல, சிந்திக்கிறதுக்கு சொல்றேன். புரியுங்களா? புரிஞ்சா புரிஞ்சுக்குங்க, புரியலைன்னா தலையை சொரிஞ்சுக்குங்க. புரியுங்களா? இல்லப்பா, நிறைய பேர் அதான் சொன்னாங்க, நான் சாவுக்கு போய் டான்ஸ் ஆடுறத சில பேர் கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. நான் ஒரு கலைஞன், நான் சினிமா துறையை சேர்ந்தவன். நான் போற கல்யாண வீட்டுல, இது கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, கருமாதி வீடாக இருந்தாலும் சரி, என் மீது அன்பு கொண்டிருந்தால் அந்த அன்பை நான் எப்படி வெளிப்படுத்துறது? எப்படி வெளிப்படுத்துறது சொல்லுங்க? அந்த சினிமா துறையை சேர்ந்தவங்க, அவங்க ஒரு கலைஞன் என்பதால், நான் ஒரு கலைஞன் என்பதால், நான் நடனம் ஆடி எனது அஞ்சலியை செலுத்துறேன். எனது அஞ்சலியை நடனம் ஆடி செலுத்துறேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு இராணுவ வீரர் இறந்துட்டாக்க எப்படி அஞ்சலி செலுத்துவாங்க? குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்துவாங்க. ஒரு சிலம்பம் சுத்துறவர் இறந்துட்டா எப்படி அஞ்சலி செலுத்துவாங்க? சிலம்பம் சுத்தி அஞ்சலி செலுத்துவாங்க. ஒரு கானா பாடகர் இறந்துட்டா கானா பாட்டு பாடி அஞ்சலி செலுத்துவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல? அதே மாதிரிதான் ஒரு சினிமா கலைஞன் இறந்தால் நான் கலைஞன்,
அதனால என்னுடைய ஸ்டைல்ல தான் அவங்களுக்கு நான் அஞ்சலி செலுத்துறேன். இன்னொன்னு, நல்ல காரியத்துக்கு சொல்லி தாங்க போகணும், கெட்ட காரியத்துக்கு சொல்லாமலே போதும். அதுதான் மனிதனோட இயல்பு. புரியுதுங்களா? எத்தனை இளவு வீட்டு வாசல்ல மூளைக்கு மூளை பேசுவாங்க, அந்த நடிகர் இவரால் தான் வாழ்ந்தாரு, அந்த நடிகை இவங்களால தான் வாழ்ந்தாங்க, ஆனால் சாவுக்கு வரவே இல்லை அப்படிலாம் காது வச்ச மாதிரி பேசுவாங்க. எப்பவுமே ஏறி வந்த ஏனியை மிதிக்கக்கூடாதுங்க, திருப்பி பார்க்கணும் வந்த பாதையை. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை. புரியுதுங்களா? அந்த குடும்பத்துக்கு தெரியும். நான் எந்த ஒரு டெத்து குடும்பத்துக்கு போகிறனோ அந்த குடும்பத்துக்கு தெரியும் கூல் சுரேஷும் இவர் இறந்தவரும் எவ்வளோ நட்பில் இருந்தாங்க அப்படின்றது. உங்களுக்கு வீடியோவுக்காக ஃபோட்டோவுக்காக நான் ப்ரூஃப் காட்டி இவர் இதுக்கு தான் வந்தாரா, இதுக்கு மேலே அங்கே கூல் சுரேஷ் சாவுல வந்து டான்ஸ் ஆடி அங்கே பப்ளிசிட்டி தரணும், இதுக்கு மேலே கூல் சுரேஷ் சாவுல வந்து டான்ஸ் ஆடி பப்ளிசிட்டி தரணும். அந்த மாதிரி சில்லற புத்தி எச்ச புத்தி எனக்கு இல்லைங்க. என்னை வச்சு சம்பாரிச்சவன் தான் கோடிக்கணக்கில் இருக்கான். நான் எதனா ஒண்ணு பண்ணாக்க என்னை பத்தி பேசி சம்பாரிச்சவன் தான் இருக்கான். அவனுங்களால நான் ஒத்த பைசா கூட சம்பாரிச்சல தெரியுமா? உடல் பொருள் ஆவி அனுத்த சினிமாவுக்காக கொடுத்தவன் நானு. மற்றவங்க மாதிரி இந்த சில்லறத்தனமான வேலையெல்லாம் பாக்குறது இல்லை நானு. புரியுதுங்களா? இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசும். நான் நேத்து ஒரு கருத்து சொல்லிப்பேன், முந்தான ஒரு கருத்து சொல்லிப்பேன். பல பேர் என்னை திட்டிருக்கலாம், ஆனா அதுல 5 பேராச்சும் சொல்லியிருப்பாங்க, தலைவா நீ சொன்னது உண்மைதான் தலைவா அப்படின்னு. அவன் எவன் உண்மைன்னு சொல்றானா அவனை 100 பேர் சேர்ந்து திட்டுவான். அப்ப அவன் யோசிக்கிறான், எதுக்கு நம்ம உண்மைன்னு சொன்னாக்க நம்ம 4 பேர் திட்டான், எதுக்கு நம்ம முன்னாடியும் பின்னாடியும் மூடிக்கிட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் இந்தியன், தமிழ்நாட்டுல எங்க தப்பு நடந்தாலும் அதை கண்டிப்பா தட்டி கேட்பேன். புரியுதுங்களா? உண்மைக்கு குரல் கொடுப்பேன். இதுதாங்க கூல் சுரேஷ். மைக்கு முன்னாடி பேசுறவன் அந்த கூல் சுரேஷ் இல்ல, ஜால்ரா போடுறவன் கூல் சுரேஷ் இல்ல, அது தெரிஞ்சுங்க. இப்போ வந்து எம்ஜிஆர், சிவாஜி, தளபதி, சூர்யா இந்த இடத்துல வந்து இப்போ பாலாவும் டிடிஎஃப் வாசனும் இப்போ வந்து இப்போ பொருளை கலைப்பிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? இல்லவா, பாலாவும் என் தம்பி தான், டிடிஎஃப் வாசனும் என் தம்பி தான். புரியுதா? இல்லவா, டிடிஎஃப் வாசனா எனக்கு ஒரு 5 வருஷமா தெரியும். ஆனால் கேபிஐ பாலாவை 15 வருஷத்துக்கு மேல எனக்கு தெரியும். நிறைய பேர் நான் கேபிஐ பாலாவை பத்தி பேசுறத வச்சு ஏதோ அப்படி இப்படின்னு பேசுனீங்க. 15 வருஷமா தெரியும். அவன் என் கூட பிறக்காத தம்பி. அவனை கடந்த 3 மாசமா நான் பப்ளிசிட்டி பண்ணி விட்டேன். புரியுதுங்களா? நான் பப்ளிசிட்டி பண்ணி விட்டேன். எனக்கு தெரியும் இந்த உலகமே மிகப்பெரிய நாடக மேடை. நாம் எல்லாம் நடிகர்கள், ஒரு சிலர் மிக சிறந்த நடிகர்கள். புரியுதுங்களா? அந்த மிக சிறந்த நடிகர்களை மட்டும்தான் நீங்க எல்லாம் திரும்பி பாக்குறீங்க. உண்மைக்கும் நேர்மைக்கும் எவன் குரல் கொடுக்குறானா அவனை திட்டுறது, ஏசுறது, நடுத்தெருவில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு உண்டாக்குறது, இதுதான் இன்னைக்கு வந்து உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கங்க. புரியுதா? இப்போ உள்ள காலத்துல பெத்த தாய் தகப்பனைய தவிக்க விட்டுட்டு போறவங்க இந்த காலம். அது பெத்த தாய் தகப்பனை விட்டுட்டு 10 மாசம் சுமந்த தாயை விட்டுட்டு ஊட்டி வளர்த்த தந்தையை விட்டுட்டு திடீர்னு நம்ம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போறோம். அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அண்ணன் தம்பிக்குள்ள சொத்துக்குள்ள பிரச்சனை. இப்படி ஒரு தாய் வயிற்றுல பிறந்த குழந்தைகளுக்கே இப்படி மாறுபட்ட கருத்து இருக்கும் போது யாரோங்க கூல் சுரேஷ்? இந்த கூல் சுரேஷ் 1000 பேர் 1000 கருத்து சொல்லதாங்க செய்வாங்க. நான் இப்பவும் சொல்றேன், உண்மைக்கும் நேர்மைக்கும் மட்டும்தான் குரல் கொடுக்குறாங்க கூல் சுரேஷ். புரிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரியலன்னா தலையை சொரிஞ்சுக்கோ. நன்றி. லெஜெண்ட் படத்துல நடிக்கிறீங்களா? ஆமா ஆமாப்பா. நன்றி.